அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுதில்லியிலிருந்து நேரலை வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். முன்னறிவிப்பு செய்ய இயலவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் நான் விமானத்தை பிடிக்க தயாராக வேண்டும். இங்கிருந்து விமான நிலையத்திற்கு செல்ல 1 மணி நேரம் ஆகும். சில நிமிடங்கள் உங்களோடு நான் முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தேதி 21. இடையில் இன்னும் 5 நாட்களே உள்ளன. மூன்று முறை தள்ளி வைக்கப்பெற்று வருகிற ஜனவரி 26 குடியரசு நாளன்று திட்டமிட்டவாறு நம்முடைய மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் தேசிய அளவிலான தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற உள்ளனர். அவர்களை நேரில் அழைப்பதற்காகத்தான் நேற்று புதுதில்லிக்கு வந்தோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அகில இந்திய தலைவரும் இந்தியா கூட்டணியின் தலைவரும் ஆன திருமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை நேற்று மாலை 3 மணி அளவில் அவரது இல்லத்திலே சந்தித்து அழைப்பு கொடுத்தோம். தோழர் ரவிக்குமார் அவர்களும் என்னோடு வந்திருந்தார். நாங்கள் இருவரும் அவரோடு நீண்ட நேரம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், மாநாட்டின் முக்கியத்துவம், இந்த மாநாடு அகில இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக இருக்கும் என்றெல்லாம் அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவர் மகிழ்ச்சியோடு அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை அவரது கட்சி அலுவலகத்திலே சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்ததோடு அரசியல் நிலவரங்கள் குறித்தும் சில நிமிடங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் டி ராஜா அவர்களையும் சந்தித்து அழைத்தோம். அழைப்பை பெற்றுக்கொண்டார். சிபிஐ எம்எல் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சார்யா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் தில்லியில் இல்லை, பாட்னாவில் இருக்கிறேன், மாநாட்டுக்கு வந்து விடுவேன், நேரிலே சந்திக்க வேண்டும் என்ற தேவையில்லை, அழைப்பிதழுக்காக தொலைபேசியில் தகவல் சொன்னதே போதும், நான் மாநாட்டுக்கு வந்து விடுகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே இன்று மாலை சென்னைக்கு திரும்புகிறோம். 10 நாட்கள் நான் மாநாட்டு பணிகளை கவனிக்க இயலாத வகையிலே முடங்கி போனேன். மாநாட்டு பணிகளை நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நன்கு அறிவேன். இடையிலே புத்தாண்டு வந்தது, பொங்கல் வந்தது. அதிலே சற்று கவனம் திரும்பி இருக்கக்கூடும். ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் விட நமது மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்.
அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே மாநாட்டு பணிகளில் எந்த தேக்கமும் இருக்காது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எஞ்சியிருக்கிற இந்த 5 நாட்களில் நாம் மக்களை திரட்டுவதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கருதாமல் கட்சியின் முன்னோடிகள் ஒவ்வொருவருக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களால் ஆன அளவுக்கு வண்டிகளை ஏற்பாடு செய்து பொதுமக்களை அழைத்து வருவதற்கான பெரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டங்களில் இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். மக்களை திரட்டுவது, நிதி திரட்டுவது, விளம்பர பணிகளை மேற்கொள்வது என்கிற 3 முதன்மையான பணிகள் குறித்து விரிவாக உங்களிடத்தில் கலந்துரையாடி இருக்கிறேன். எவ்வாறு அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறேன். பெரும் பொருட்செலவில் இந்த மாநாட்டை நாம் நடத்த முனைந்திருக்கிறோம். 1 மாத காலம் மாநாட்டுக்கான பொருள்கள் மாநாட்டு திடலிலேயே கிடக்கின்றன. இந்த 1 மாத காலத்திற்கான வாடகையும் சேர்த்து நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இப்போதெல்லாம் மாநாட்டு பணிகளுக்கும் கூட GST வரி செலுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கான பெருஞ்சுமை என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். நாளை 22ஆம் தேதியை நாம் ஒரு கடைசி நாளாக அல்லது ஒரு வரம்பாக வைத்திருக்கிறோம். கட்சிக்கு கொடையளிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தோழர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், யாரெல்லாம் நேரிலே வந்து நாளை சென்னையிலே நிதியை ஒப்படைக்க முடியுமோ ஒப்படைக்கலாம். முடியாதவர்கள் இன்றும் நாளையும் QR கோடு மூலமாக நிதியை உடனே செலுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நம்முடைய இயக்கம் வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்று மனதார விரும்பக்கூடிய ஒரு சிலரையாவது சந்தித்து இந்த மாநாட்டுக்கென்று நன்கொடை திரட்டலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் திடுமென நான் 10 நாட்கள் பணியாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட சூழலில் யாரையும் நேரிலே சந்திப்பதற்கான சூழலும் இல்லை, நிதியை திரட்டுவதற்கான வாய்ப்பும் இல்லை. எல்லா பணிகளுக்கும் முன்தொகை மட்டும் கொடுத்திருக்கிறோம். பணி முடிந்ததும் அவர்களுக்கு அதை நாம் முறையாக ஒப்புக்கொண்டபடி வழங்கியாக வேண்டும். எனவே நான் 100 விழுக்காடு உங்களை நம்பியே இருக்கிறேன் என்பதை முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 3 முக்கியமான விழாவாக இந்த விழாவை நாம் ஒருங்கிணைக்கிறோம். 1, கட்சி தேர்தல் அரசியலுக்கு 25 ஆண்டுகள் ஆகிறது. தேர்தல் அரசியலில் விசிகா, தேர்தல் அரசியல் வெள்ளி விழா. 2வதாக 60 வயது நிறைந்து 61 வயதை முடிக்கிற நிலையில் இந்த மணிவிழா நிறைவு போன ஆகஸ்ட் 17 நடத்தியிருக்க வேண்டும். பல்வேறு காரணங்களால், தவிர்க்க முடியாத நெருக்கடிகளால் அவ்வாறு நடத்த இயலாத சூழலில் டிசம்பர் 23 என்று அறிவித்தோம். பிறகு டிசம்பர் 29 என்று அறிவித்தோம். அந்த தினங்களில் அதனை நடத்த இயலவில்லை. தற்போது ஜனவரி 26 பொருத்தமான நாள், இந்தியா குடியரசான நாள். 1949 நவம்பர் 26 அன்று இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டது என்றாலும் கூட 1950 ஜனவரி 26 தான் அது நடைமுறைக்கு வந்தது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் என்கிற நிலையிலே மிக பொருத்தமான ஒரு நாளில் இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம். ஆகவே இந்த தேதியோடு இந்த மணிவிழா நிறைவையும் இணைத்து கட்சித் தலைவரின்
மணிவிழா அல்லது வைர விழா என்று இரண்டாவது நிகழ்வாக இதை நாம் முன்னிறுத்துகிறோம். தேர்தல் அரசியல் வெள்ளி விழா, கட்சி தலைமையின் வைர விழா, இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சார தொடக்க விழா. இந்தியா கூட்டணி தலைவர்கள், இந்தியா கூட்டணியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், இடதுசாரிகளின் தேசிய தலைவர்களும், தமிழ்நாட்டை சார்ந்த இந்தியா கூட்டணியின் தலைவர், திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கிற நிலையில் இது இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவாகவும் அமையும், அல்லது இந்தியா கூட்டணி வெற்றிக்கான கால்கோல் விழாவாகவும் இது அமையும் என்கிற வகையில் இந்தியா கூட்டணி வெற்றிக்கான கால்கோல் விழா, தொடக்கத்தில் சொன்னதைப் போல தேர்தல் அரசியலில் வெள்ளி விழா, கட்சித் தலைவரின் வைர விழா, இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கான கால்கோல் விழா. இந்த முப்பெரும் விழாவைத்தான் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு என்னும் பெயரில் நாம் நடத்துகிறோம். எனவே அருமை தோழர்களே, இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். பெருந்திரளாக சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும். பெண்கள் உட்பட பொதுமக்கள் பரவலாக இதில் பங்கேற்க வேண்டும். மேடையிலிருந்து 60-70 அடி தூரத்தில் தான் முதல் வரிசை இருக்கைகள் போடப்படுகின்றன. இடதுபுறம் வலதுபுறம் என்று 2 பெட்டிகளாக பாக்ஸாக இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டு போடப்படும். அதில் முதல் பகுதி இடது பகுதியிலும் வலது பகுதியிலும், இடது பகுதியிலே கூட்டணி கட்சி தலைவர்கள், அவர்களோடு வரக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள், உதவியாளர்கள், விவிஐபி அமருவார்கள். திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள், வலதுபுறத்திலே நமது கட்சியை சார்ந்த முன்னோடிகள், பொதுச் செயலாளர்களை தவிர மற்ற அனைவருமே எதிரில் தான் அமர வேண்டும். மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நானும், பொதுச் செயலாளர்கள் என்கிற முறையில் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரும் 3 பேர் மட்டுமே அமர்வதற்கு அங்கே இருக்கை போடப்படும். ஆகவே கட்சியின் முதன்மை செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் வரையில் மண்டல செயலாளர்கள் வலதுபுறத்திலே இருக்கிற விஐபிக்கான இருக்கைகளில் அமர வேண்டும். இடதுபுறத்திலே ஒரு வாயில், வலதுபுறத்திலே ஒரு வாயில், மையத்தில் ஒரு வாயில். இடதுபுறத்தில் விவிஐபி தலைவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சி தலைவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும். மையத்திலே எல்லோரும் நுழையலாம். ஆனால் வலதுபுறமாக அவர்களுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். குறிப்பாக கட்சியின் முன்னோடிகள், நான் உட்பட பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள் எல்லோரும் வலதுபுறமாக போய் முதல் வரிசையில், அந்த முதல் வரிசை என்றால் முதல் பாக்ஸ், முதல் பெட்டி, முதல் பகுதி வலதுபுறத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஐடென்டிட்டி கார்டு, பாஸ் வழங்கப்படும். அந்த பாஸை நீங்கள், அதிலும் ஒரு QR கோடு இருக்கிறது, அந்த பாஸை காட்டிவிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் எல்லோருக்கும் விஐபி பாஸ் வழங்கப்படும். தலைமை நிலைய பொறுப்பாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், பொதுச் செயலாளர், தலைவர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுக்கு விவிஐபி பாஸ் வழங்கப்படும். கட்சியை சார்ந்த அனைவருமே வலதுபுறமான வாயில்தான் உள்ளே நுழைய வேண்டும். தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டும், தலைவர்கள் உட்பட இடதுபுறம் போக வேண்டும். இடதுபுறத்தில் வேறு யாரும் போகக்கூடாது. மாநாட்டின் முகப்பு, அதுதான் ஃபசாட் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அந்த முகப்பு
3 வாயில்களை கொண்டது. இந்த 3 வாயில்கள் வழியாக நாம் உள்ளே நுழையலாம். ஆனால் இடதுபுறத்தில் தோழமை கட்சி தலைவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். இதை தோழர்கள் முன்கூட்டியே புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ் அந்தந்த பகுதியில் உள்ள மண்டல வாரியான பொறுப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கும் இதர பொறுப்பாளர்களுக்கும் 2 நாட்களில் பாஸை ஒப்படைப்பார்கள். நீங்கள் உங்கள் பகுதியில் இருந்தால் போதும், உங்கள் பகுதிக்கே நேரடியாக அவர்கள் வந்து ஒப்படைப்பார்கள். அந்த பாஸ், அதாவது ஐடி அடையாள அட்டையோடு தலைமையிலிருந்து ஒரு 25,000க்கும் மேலான டிஷர்ட் ஜேசி துணியில் நீலம் சிவப்பு இருவண்ணம் கொண்ட டிஷர்ட்ஸ், வெல்லும் ஜனநாயகம் மாநாடு பொறிக்க பெற்ற புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாதை மார்க்ஸ், மகான் புத்தர் ஆகியோர் படம் பொறிக்கப்பெற்ற அந்த டிஷர்ட்ஸ் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது. தலைமையே அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு யாரும் ஒரு தம்பிடி பைசா கூட காசு வசூலிக்கக்கூடாது. சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 150 எக்ஸ்ட்ரா லார்ஜ், 50 XL, XXL, அதாவது பெரிய சைஸ், 40 இன்ச் உள்ளது, 42 இன்ச் உள்ளது என்று ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். XL, XXL என்று சொல்வார்கள். கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளவர்களுக்கு XXL, கொஞ்சம் மீடியமான உடம்பு உள்ளவர்களுக்கு XL. அதில் 150 + 50 200 இருக்கும். இந்த 200 வந்து 2 சட்டமன்ற தொகுதியாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வழங்கப்படும். தாலுகா வாரியாகவும் ஒன்றிய வாரியாகவும் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 100 XL, 25 மட்டும் XXL, 125 தான் அதில் இருக்கும். இப்போ நம்ம வந்து 10 மண்டலமாக 9 மண்டலமாக பிரிச்சிருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ஏசி பாவரசுக்கு அனுப்புகிறோம், கனியமுதனுக்கு அனுப்புகிறோம். தகடூர் தமிழ்ச்செல்வன், இந்த 9 பேர் உங்களை மாவட்ட செயலாளர் தொடர்பு கொள்வாங்க. இவங்க கைக்கு நம்ம மொத்தமாக அனுப்பிச்சிடுறோம். ஏசி பாவரசு, வே கனியமுதன், தகடூர் தமிழ்ச்செல்வன், கி கோவேந்தன், ஆ பாலசிங்கம், நெப்போலியன், தமிழாதன், விவேகானந்தன், அன்பானந்தம். இந்த 9 பேருக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன மாவட்டங்கள் கணக்கில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி திருப்பூர்லேருந்து நேரடியாக போயிடும். அவங்க வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொறுப்புன்னு அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க அந்த மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொள்வாங்க. நீங்கள் எங்கே கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறீங்களோ அங்கே கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. நீங்கள் இந்த டிஷர்ட் வாங்குறதுக்காக எங்கேயும் போய் அலைய வேண்டாம். யாரையாவது ஒருத்தரை அனுப்பி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு அவங்க ஆள் அனுப்பி கொடுத்துருவாங்க. இந்த டிஷர்ட்ஸ் போட்டுக்கிட்டு அவ்வளவு பேரும் மாநாட்டுக்கு வரணும். அது உட்கார்ந்தா அந்த மாநாட்டு மேடையில் ப்ளூ ரெட்டுங்கிற வண்ணமயமாக இருக்கும். பார்ப்பதற்கு மிக அழகாகவும் இருக்கும். எனவே ஒரு டிஷர்ட் கூட விரயமாகும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் படம் போட்டு அல்லது மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அச்சடிச்சு கொடுத்துருப்பீங்க. அதையும் போட்டுட்டு வரட்டும். அது இல்லாதவங்களுக்கு இந்த டிஷர்ட், ஏன்னா 200 தான் கொடுக்குறோம் ஒரு மாவட்டத்துக்கு. சின்ன மாவட்டங்களுக்கு 125 தான் கொடுக்குறோம். மொத்தம் வந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம 78 மாவட்டங்களை பிரிச்சிருக்கிறோம். யூனியன் மற்றும் தாலுகா வாரியாக 66 மாவட்டங்களை பிரிச்சிருக்கிறோம். மொத்தம் 144 மாவட்டங்களில் 78 மாவட்டங்களுக்கு 200 போயிடும். 66 மாவட்டங்களுக்கு 125 வாரியாக போகும். இந்த 200ல் 150 வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ், சாதாரண ஆட்கள் போட்டுக்கலாம். ஒரு 50 வந்து XXL, XXL, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்க போடுற பனியன், டிஷர்ட். அது கம்பல்சரியாக எல்லாரும் வந்து போட்டுக்கிட்டு மாநாட்டுக்கு வரணும். ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான இன்னொரு அறிவிப்பு, வாகனங்களை முன்பதிவு செய்து தலைமைக்கு என்னென்ன எண்ணிக்கையில் நாங்கள் வண்டிகளை அமர்த்தியிருக்கிறோம் என்கிற தகவலை தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு
மாவட்ட செயலாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதை காவல்துறைக்கு நம்ம சரியான கணக்கு கொடுக்கணும். நாம் சரியான கணக்கு கொடுத்தா தான் அவங்களும் போதிய பந்தோபஸ்து கொடுத்து முறைப்படுத்துவாங்க. அதில் அங்கங்கே செக்யூரிட்டி போட்டிருக்கோம். பார்க்கிங்கில் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த பகுதியில் போய் நிற்கணுங்கிறது உட்பட அந்த பகுதிக்கு வந்தவொடனே வடக்கிருந்து வரவங்க பூரா லெஃப்டில் போய் பார்க்கிங் பண்ணலாம். மாநாட்டை ஒட்டி எல்லாரும் 3 மணிக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்தாக்க போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக நம்முடைய மாநாடு நடக்கும்போதெல்லாம் நடக்கிற ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்னென்னா, ஒரே இடத்துல கூட்டம் பெருசாக திரண்டக்கூடாது, அது டிராஃபிக் ஆயிரும் அப்படிங்கிறதுனால டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இங்கே போக முடியாது, அப்படி போங்க இப்படி போங்கன்னு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே டைவர்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னாக்க நீங்கள் மாநாட்டு திடலுக்கே சேர முடியாமல் போயிடும். அதனால் எல்லா மாவட்ட செயலாளரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு ஏழிராக நீங்கள் கிளம்ப முடியுமோ அவ்வளோ ஏழிராக கிளம்பிடுங்க. சரியாக 3:30 மணிக்கு நாம் திடலில் இருக்கணும். எல்லாருமே திடலில் இருக்கணும். 4 மணிக்கு சமத்துவ சுடர் பெற்றுக்கொள்கிறேன். சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர் பார்வேந்தன் ஒருங்கிணைக்கிறார். 22 நாளை காலை 10 மணி அளவில் அம்பேத்கர் திடலில் 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அம்பேத்கர் திடலில் காலை 9 மணிக்கு 50 பேர் கொண்ட ஒரு குழு சமத்துவ சுடர் தொடர் ஓட்டம் என்று சுடர் ஏந்தி வருகிறார்கள். அம்பேத்கர் திடலில் இருந்து மாமண்டூரில் 23ஆம் தேதி இரவு தங்குகிறார்கள். காலை எழுந்து பிறகு அடுத்து எங்கே தங்குவது என்பதை அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். 23ஆம் தேதி இரவு, 24ஆம் தேதி இரவு, 25ஆம் தேதி இரவு, 26 3 மணிக்கு அவங்க மேடைக்கு வந்துடுவாங்க. எந்த மாவட்டங்களில் தங்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பு தரணும். அங்கங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த சுடர் ஏந்தி வரக்கூடியவங்களை வரவேற்கணும். அவங்களுக்கு இளநீரோ அல்லது மோர் அல்லது வேறு ஏதேனும் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு, தேநீர், இந்த மாதிரியான ஏற்பாடுகளை முடிந்த தோழர்கள் ஆங்காங்கே வழியில் அவர்களை வரவேற்று செய்ய வேண்டும். இரவுகளில் தங்குவதற்கு உணவுக்கு, மதிய உணவுக்கு, காலை உணவுக்கு வாய்ப்புள்ள தோழர்கள் பார்வேந்தன் அவர்களோடு பேசி அவருடைய வேண்டுகோளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். எனக்கு உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் நானே அந்த சுடர் ஏந்தி வருவதாகத்தான், அந்த சுடர் ஓட்டத்தில் தொடர் ஓட்டத்தில் பங்கேற்பதாகத்தான் ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன். தற்போதைய சூழலில் என்னால் அந்த சுடர் ஏந்தி வருகிற வாய்ப்பில்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சமூக நீதி சுடர், சுதந்திர சுடர், சமத்துவ சுடர் என்று நாம் பல்வேறு திசைகளில், ஆகவே ஒரே சுடர் சமத்துவ சுடர் அது சென்னை அம்பேத்கர் திடலில் இருந்து புறப்படுகிறது. மாநாட்டு திடலில் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அடுத்து அருமை தோழர்களே, வண்டிகளில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வரக்கூடியவர்களின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. மாநாடு வெற்றிகரமாக அமைந்தது என்று சொல்வதற்கு மிக முக்கியமான கிரைட்டீரியா அமைதியாக நடந்தது, கட்டுப்பாடாக நடந்தது, பாதுகாப்பாக நடந்தது என்பதுதான் மாநாட்டின் உச்சபட்சமான வெற்றி. சங்கிகளுக்கும் பிற்போக்கு சக்திகளுக்கும் இன்றைக்கு நம் மீது ஒரு கண் இருக்கிறது. நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்புகிற பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் எல்லோரும் வெட்கித்தலை குனியக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். நம் கண்முன்னால் சாட்சியங்களாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக, அதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் மாநாடுகளை எப்படி வெற்றிகரமாக நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெறுகிறது. அவர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஏற்கனவே பல முறை ஆண்டவர்கள்.
அரை நூற்றாண்டுக்கு மேலான அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதிமுகவும் அதே போல எம்ஜிஆர் ஜெயலலிதா காலங்களில் தற்போதும் கூட எவ்வாறு அவர்கள் பெருமளவிலே மக்களை திரட்டி மாநாட்டை நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நம்மால் மக்களை திரட்ட முடியும். தமிழ்நாடு முழுக்க அனைத்து கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட ஒரு பேர் இயக்கம் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. நாம் கொஞ்சம் முனைப்பெடுக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து மக்களை அதிகமாக கொண்டு வருவதற்கு பெருமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் அவரவர் மக்களிடத்திலே நிதியை திரட்டித்தான் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். பொருளுதவி அளிக்கக்கூடிய வலிமை உள்ளவர்களை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். எல்லோரும் சொந்தமாக கையிலிருந்து பொருளாதாரத்தை செலவழித்து விட முடியாது. அதில் நம்மை போன்ற இயக்கங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அதற்கு வாய்ப்பை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது, அந்த வலிமை உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளும் அப்படித்தான். பாஜகவிலிருந்து அனைத்து கட்சியினரும் தங்களின் ஆதரவாளர்களிடம் ஆதரவை பெற்றுத்தான் பெரும் பொருட்செலவுகளில் தேர்தல்களை சந்திக்கிறார்கள், மாநாடுகளை நடத்துகிறார்கள். ஆகவே இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாகவும் மற்ற பொறுப்புகளில் உள்ளவர்கள், மாநில செயலாளர்களாகவும் உள்ள தோழர்கள் எல்லாம் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்ய வேண்டும். அவர் பார்த்துக் கொள்வார், இவர் பார்த்துக் கொள்வார் என்று ஏனோதானோ என்று இருக்கக்கூடாது. நம் பகுதியிலிருந்து இத்தனை வண்டிகள் போயாக வேண்டும், இந்த பகுதிகளுக்கு வண்டியை நாம் அனுப்ப வேண்டும், அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் என்று பேருந்துகளை பிடிக்கிற பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு உணவு, குடிநீர் ஆகியவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். 1 லட்சம் ரூபாய் வரையில் நம்மால் திரட்ட முடிகிறது என்றால் அதைவிட கூடுதலாக மேலும் ஒரு 50,000 ரூபாய் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு செயல் திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 1 லட்சம் ரூபாய் நம்மால் திரட்ட முடியும் என்கிற போது அதிலே நம்மால் ஒரு 25,000 தான் செலவு செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கக்கூடாது. பொதுமக்களிடமிருந்து அல்லது நம்முடைய ஆதரவாளரிடமிருந்து ஆதரவை திரட்டுகிற போது அதைவிட கூடுதலாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பொறுப்பாளர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். இதில் என்ன பயன், கடன்பட முடியுமா என்று கேள்வி எழுப்பக்கூடாது. இதில் ஒரே பயன்தான், உங்கள் தலைமையை நீங்கள் அங்கே நிறுவுகிறீர்கள். உங்கள் பகுதியில், உங்கள் வட்டாரத்தில் நீங்கள் திறம்பட ஆட்களை திரட்டுகிறீர்கள் என்கிற இமேஜ் உங்களோடு பணியாற்றக்கூடிய சகத்தோழர்களிடத்திலே, பொதுமக்களிடத்திலே உருவாகும். மிகச் சிறப்பாக இவர் விளம்பரம் செய்திருக்கிறார். மிகச் சிறப்பாக வண்டி வாகனங்களை பதிவு செய்து ஆட்களை திரட்டியிருக்கிறார். மிகச் சிறப்பாக திரட்டிச் சென்றவர்களை பட்டினி போடாமல் உணவு கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறார். இவர் ஆளுமை உள்ளவராக இருக்கிறார். இவரால் நிதி திரட்டவும் முடிகிறது, மக்களை திரட்டவும் முடிகிறது. தலைமை ஒப்படைக்கிற பணியை சிறப்பாக இவரால் ஆற்ற முடிகிறது. இவரிடத்தில் எந்த குழப்பமும் இல்லை, ஊசலாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, திணறவில்லை, சுறுசுறுப்பாக இருக்கிறார், வெற்றிகரமாக வேலையை செய்கிறார் என்று நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கருத்துருவாக்கம் இருக்கிறதே, உங்களை பற்றிய மதிப்பீடு உயரும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பயன். நான் தலைவர்களை உருவாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவேனே, அது வெறும் பதவி அல்ல. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த மாநாட்டுக்கு இந்த மாவட்ட செயலாளர் எத்தனை வண்டிகளை வைத்தார் என்று நம்முடைய தோழர்கள் மாநாட்டுக்கு பிறகு விவாதிப்பார்கள். இந்த மாநாட்டுக்கு எத்தனை இடங்களில் விளம்பரம் செய்தார் இந்த மாவட்ட செயலாளர் என்று அந்த பகுதியில் உள்ள நம்முடைய முன்னணி தோழர்கள் கருத்துக்களை தங்களுக்கு இடையிலேயே பகிர்ந்து கொள்வார்கள்.
உம்மோடு பணியாற்றக்கூடியவர்களின் அங்கீகாரம்தான் முதலில் உங்களை தலைவராக்கும். உங்களுக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு யாரோ ஒரு சிலர் பாராட்டுவது நிரந்தரமான அங்கீகாரம் இல்லை. நீங்கள் பணியாற்றக்கூடிய களத்தில், நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியில் உங்களோடு களத்தில் நிற்கிற சகத்தோழர்கள் உங்களை எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறார்கள் என்பதுதான் உங்கள் தலைமைக்கான அங்கீகாரம். ஆகவே நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை உங்கள் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டியது, உறுதிப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. இது ஒரு வாய்ப்பு. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் எவ்வாறு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு. எஞ்சியுள்ள இந்த 5 நாட்களில் இனி நீங்கள் விளம்பரம் செய்வது, சுவர் விளம்பரம் செய்வது வாய்ப்பில்லை. உள்ளூர் பத்திரிகைகளில் நீங்கள் விளம்பரம் கொடுக்கலாம். இதுவெல்லாம் உங்களுடைய லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரை பக்கமோ, கால் பக்கமோ, முழு பக்கமோ. ஒரு மாவட்டத்தை சார்ந்த 6 மாவட்ட செயலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முழு பக்க விளம்பரத்தை கொடுக்கலாம். தனித்தனியாக எங்கோ ஒரு மூலையில் கால் பக்கம் போடுவதற்கு பதிலாக ஒரு பக்கத்தை மொத்தமாக நீங்கள் வாடகைக்கு எடுத்து விட முடியும். முழு பக்கமும் உங்கள் விளம்பரம் என்றால் அதை யாரும் தவிர்த்து விட்டு போக முடியாது. 8ஆம் பக்கத்திலே ஒரு மூலையில் ஒரு மாவட்ட செயலாளர், 6ஆம் பக்கத்திலே ஒரு மூலையில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கால் பக்கம் போட்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சி அடைவதிலே எந்த பயனும் இல்லை. எனவே அந்தந்த பகுதிகளில் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலே 3 பேரோ 2 பேரோ 4 பேரோ 6 பேரோ ஒருங்கிணைந்து ஒரு பக்கத்தை உள்ளூர் மாவட்ட செய்திகளில் விளம்பரம் கொடுக்கலாம். நாளேடுகளில் விளம்பரம், வார ஏடுகளில் விளம்பரம், உள்ளூர் கேபிள் டிவிகளில் விளம்பரம், சோசியல் மீடியாக்களில் விளம்பரம், யூடியூப் சேனல்களில் விளம்பரம். இதுபோன்ற பணிகளை இந்த எஞ்சிய 4 நாட்களுக்கு உங்களால் செய்ய முடியும். துண்டறிக்கைகளை அச்சிட்டு உள்ளூரில் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். அர்பன் பகுதிகளில், நகரப்பகுதிகளில் தட்டி வைப்பதுதான் விளம்பரம் என்று கருதக்கூடாது. நாம் பிறந்த ஊரில், நம்முடைய தெருவில் 2 இடங்களிலாவது டிஜிட்டல் பேனர் வைக்கப்பட வேண்டும். வீட்டுக்கு ஒரு துண்டறிக்கையை கொடுக்க வேண்டும். எப்படி தேர்தல் நேரத்திலே வாக்கு கேட்டு வீட்டுக்கு வீடு துண்டறிக்கை கொடுக்கிறோமோ அதுபோல வீட்டுக்கு வீடு இந்த துண்டறிக்கை போய் சேர்ந்தால் கூட ஒரு பரபரப்பு நம்முடைய மக்களிடத்திலே உருவாகும். மாநாட்டு வெற்றிக்கு அதுவெல்லாம் ஊக்கம் தருவதாக அமையும். எனவே அருமை தோழர்களே, இந்த எஞ்சியுள்ள நாட்களை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாநாட்டை வெற்றி பெற்று தருவதற்குரிய, வெற்றிகரமாக நடத்துவதற்குரிய முழுமையான ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையில் தோழர்கள் வாக்குறுதி அளித்தபடி ஒரு சிலர் நிதி வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கிய தோழர்கள் சிலர் மாவட்டத்திற்கு 2 லட்சம் என்று சொன்னோம், அதைவிட கூடுதலாக தந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்க போய் பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தீங்க? 2 லட்சம் தருவதாக சொன்னவர்கள் 10 லட்சம் தந்தவர்கள் இருக்கிறார்கள். 2 லட்சம் தருவதாக சொன்னவர்களில் 20,000 கொடுத்தவர்கள், 10,000 கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் அதிகம், மிக குறைவாக கொடுத்தவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் இருக்கிறது. நிறைய பேர் காசோலை தந்திருக்கிறார்கள், அதெல்லாம் பவுன்ஸ் ஆகி இருக்கிறது. இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. கட்சி தலைமையே ஏமாற்றுவதை போன்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது அதிர்ச்சி அளிக்கிறது. சென்னை மாவட்டத்திலே சவுந்தர் 2 லட்சம் தந்திருக்கிறார். மாதாவரம் இளங்கோ 60,000 தந்திருக்கிறார். கரிகால் வளரும் 2,10,000. இளையா 7,38,000. சாரநாத் 1,10,000. சேத்துப்பட்டு இளங்கோ 1 பைசா கூட இன்னும் தரவில்லை. அப்புன் 2,02,000. வேலுமணி 80,000. உஷாராணி 1,08,000. ஜேக்கப் 2,12,000. ஞான முதல்வன் 1,30,000. 1,42,000 அவங்க QR கோடு மூலமா கொடுத்ததெல்லாம் கணக்கு சொல்லியிருக்காங்க.
இல்லை இளையா 10 லட்சம் தர்றதா சொல்லியிருக்காரு, இன்னும் 6 லட்ச ரூபா தர்றதா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தளபதி சுந்தர் 10 லட்ச ரூபா தந்திருக்கிறாரு. நீலமேகம் 10,10,000, அருண் கௌதமன் 2,50,000, ஆவடி ஆதவன் 3 லட்சம். அதெல்லாமே QR கோடில் கொஞ்சம் காசு போட்டுருக்கிறாரு. தளபதி சுந்தர் 3 லட்சம் ரூபாய் காசோலை தளபதி சுந்தர் தந்திருக்கிறாரு. அதை நான் இன்னும் பேங்க்ல போடல. அது போடுவதற்கான நேரத்தை அவர் குறித்து சொல்ல வேண்டும். மேனகாதேவி 6 லட்ச ரூபா தரல தந்திருக்கிறாங்க. 1.5 லட்சம், பிறகு 4.5 லட்சம், 6 லட்சம் தந்துருக்காங்க. இன்னும் 4 லட்ச ரூபா தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. மதியாதவன் 95,000 கொடுத்திருக்கிறாரு. எழிலரசு 6,15,000 கொடுத்திருக்காரு. இன்னும் 3,85,000 தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். செங்கல்பட்டில் தென்னவன் 10,56,000 கொடுத்திருக்கிறாரு. தமிழினி 1,40,000, வெண்ணிலவன் 2,21,000, கனல்விழி எதுவும் தரவில்லை. சாமுவேல் 1,13,000, தமிழரசன் 1,33,000. விழுப்புரம் மாவட்டத்தில் பெரியார் 2 லட்சம், திலீபன் 1,40,000, மலைச்சாமி 1,45,000, விடுதலை செல்வன் 3, பொன்னிவளவன் 2,54,000, தனஞ்செழியன் 1,19,000. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறிவுக்கரசு 2,50,000, இரா மதியழகன் 2 லட்சம், வேல் பழனி அம்மா 1 லட்சம் தந்திருக்காங்க. சேலம் கருப்பையா 1,20,000 கொடுத்துருக்காரு. தெய்வானை 2,15,000 கொடுத்துருக்காங்க. காஜா மைதீன் 2 லட்சம் கொடுத்துருக்காரு. வீணா தமிழன் 50,000 கொடுத்துருக்காரு. மொழியரசு 50,000 கொடுத்துருக்காரு. மேட்டூர் மெய்யழகன் 1.5 லட்சம் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய பட்டியல். ராணிப்பேட்டை இளைஞலா 1 லட்சம், ரமேஷ் கர்ணா 3 லட்சம், பிரபு 1.5 லட்சம், கோட்டி வேலூர் 25,000, சுதாகர் 2.5 லட்சம், கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதேஷ் 2 லட்சம், குபேந்திரன் எதுவுமே இல்லை, பெரு செல்வம் எதுவும் தரல, ராமச்சந்திரன் 20,000, பெரம்பலூர் ரத்தினவேல் 65,000, கலையரசன் 75,000, இதுவரையிலும் கைக்கு வந்த பட்டியலை படித்தேன். இது மாதிரி நிறைய தோழர்கள் வாக்குறுதி அளித்தபடி 2 லட்சம் கூட இன்னும் வழங்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. இதில் மாநில பொறுப்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் எதுவுமே இன்னும் வழங்கவில்லை, ஒரு சிலரை தவிர. மாநில பொறுப்பாளர்களுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. மாநில பொறுப்பாளர்களுக்கும் இதில் கடமை இருக்கிறது. ஆகவே இந்த 2 நாட்களில் QR கோட் மூலமாக எந்த அளவுக்கு நிதியை தர முடியுமோ தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரடியாக தர முடிந்தவர்கள் தரலாம். மேடையிலே தர முயற்சிக்க வேண்டாம். மேடையிலே இந்த 3 பேரை தவிர வேறு யாரும் ஏறுவதற்கான சூழல் இல்லை. அதைவிட முக்கியமாக 10 மணிக்கு நிகழ்ச்சி நாம் முடித்தாக வேண்டும். எனவே இடையில் மாலை போடுவது, நன்கொடை தருவது, மாலையெல்லாம் யாரும் கட்டிட்டு வராதிங்க. மேடைக்கு மலர் மாலையை கட்டிட்டு வந்து வீணாக்கிறாதீங்க. மலர் மாலை, சால்வை, புத்தகம், நிதி எதுவுமே மேடையில் அனுமதி இல்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னால் அதையெல்லாம் நாம் தவிர்ப்பது நல்லது. சரியாக 4 மணிக்கு இசை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்குகிறது. அதற்கு முன்னதாக நான் மாநாட்டு முகப்பிலே கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து மேடையிலே சென்று சமத்துவ சுடரை பெற்றுக்கொண்டு இசை நிகழ்ச்சி தொடங்கும். அது 1 மணி நேரம் தான். 5 மணிக்கு தலைவர்கள் பேச தொடங்கி விடுவார்கள். 10 மணிக்கு மாநாடு நிறைவு பெறும். அனைவரும் பாதுகாப்பாக நாம் வீடு திரும்ப வேண்டும். மீண்டும் நாளை நான் நேரலையில் உங்களை தொடர்பு கொள்வேன். நாளை அல்லது நாளை மறுநாள் மாவட்ட செயலாளர்களை ஜூம் இணைப்பு வழியாக சந்திப்பேன் என்பதை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.